தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இணைய வழி பயிற்சி வகுப்பு நம்ம தொடங்கியிருக்கோம். அதே போல் கல்லூரி டிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் இணைய வழி பயிற்சி வகுப்பு, புதிய வகுப்பு நம்ம தொடங்க இருக்கிறோம். இந்த காணொளியில் நம்ம என்ன சொல்ல போகிறோம், என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த யூஜிடிஆர்பி தேர்வு எழுதிட்டு வந்த பிறகு எழுதிய மாணவர்களிடையே என்ன ஒரு கருத்து அப்படின்னா, இந்த வினாத்தாள் மிக கடினமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பரவலான கருத்து இருக்குங்க. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு நான் சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா, இந்த வினாத்தாள் மிக நேர்த்தியாக எடுக்கப்பட்ட ஒரு வினாத்தாள். ஏனென்றால் யூஜிடிஆர்பி சிலபஸில் அந்த 10 யூனிட்டுக்கும் முதல் 4 யூனிட் இல்லாமல் மீதி இருக்கிற யூனிட்டுக்கெலாம் இதுதான் புத்தகம் அப்படின்னு அவங்க மிக தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மீதி இருக்கிற 6 யூனிட்டுக்குமே பார்த்திங்கன்னா, அவங்க என்ன புத்தகம் கொடுத்தாங்களோ அந்த மூல நூல்களில் இருந்து தான் இந்த வினாக்களை கேட்டிருக்காங்கங்க. அது இல்லாமல் முதல் 4 அலகில் பார்த்தோம் அப்படின்னா, அதையும் பார்த்திங்கன்னா, இப்போ முதல் அலகு எடுத்துக்கிட்டோம் உதாரணத்துக்குன்னா, இந்த மொழி வரலாறு அப்படிங்கும் பொழுது நம்ம சு. சக்திவேல் ஐயா புத்தகம், திராவிட மொழிகள் அகத்தியலிங்கம் அவங்க புத்தகம், தேப்போமி அவர்களுடைய புத்தகம், ஸோ இந்த புத்தகங்கள்லேருந்துலாம் வினாக்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம புலவர் இளங்குமரனாருடைய இலக்கண வரலாறு அவங்க கொடுத்துருக்காங்க சிலபஸில். ஆனால் நம்ம அதை மட்டுமே படிச்சுட்டு போயிருந்தோம் அப்படின்னா இந்த வினாத்தாள் அவங்களுக்கு கடினம்தான். அது இல்லாமல் நம்ம பிஜிடிஆர்பிக்கு எப்படி படிப்போமோ, ஒரு புறப்பொருள் என்பா மாலைனா அதனுடைய கொழு, எடுத்துக்காட்டு பாடல், தண்டி அலங்காரம்னா அதனுடைய நூற்பா, நன்னூல் நூற்பா, இந்த மாதிரி நம்ம பிஜி லெவலுக்கு நம்ம அதில் படிச்சுட்டு போயிருந்தோம் அப்படின்னா இது உண்மையாலுமே ரொம்ப நல்லா விடையளிக்கக்கூடிய ஒரு வினாத்தாள் தாங்க. நம்ம இதில் ஏமாந்து போயிருப்போம் அப்படின்னா இந்த இலக்கண பகுதியில். ஏன்னா புலவர் ரா. இளங்குமரனார் புத்தகம் இலக்கண வரலாறு தான் அந்த யூனிட்டில் கொடுத்துருக்கும் பொழுது நம்ம அதை மட்டும் பார்த்துட்டு போயிருப்போம். நிறைய பேர் நம்மக்கிட்ட ஐயப்பாடுகள் கேட்கும் பொழுதே யூனிட்டில் அவங்க கொடுத்துருக்கிற புத்தகம் மட்டும் படித்தா போதுமா, இல்லை நம்ம உள்ள நூற்பா, புறப்பொருள்பா மலை, அகப்பொருள் விளக்கம், நன்னூல், தொல்காப்பியம் இதெல்லாம் உள்ளே படிக்கணும். அப்போ தொல்காப்பியத்திலிருந்தெல்லாம் நூற்பா கொடுத்து கேட்டிருக்காங்க. அப்போ அதெல்லாம் நம்ம படிக்கணுமா அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்கும் பொழுது நம்ம சொன்னது என்னென்னா, நம்ம இது போன காணொளியிலே சொல்லியிருக்கோம். அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஆனாலும் அதை தாண்டி மூல நூல்களை நம்ம ஆழ்ந்து படித்து கொண்டோம் என்றால் இது ரொம்ப நல்லது, சிறப்பானது அப்படின்னு நம்ம ஏற்கனவே போட்ட காணொளியில், தேர்வுக்கு முந்தைய காணொளியில் இதை நம்ம ஆணித்தரமாக பதிவிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த மூல நூல்களுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது இந்த இந்த தேர்வு எழுதிட்டு வந்த பிறகு கண்டிப்பாக இது எல்லாருக்கும் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இந்த வினாக்கள் அனைத்துமே எல்லாமே அவங்க கொடுத்துருக்கிற புத்தகத்தில் இருந்து கேட்கப்பட்டது தான். முதல் 4 யூனிட்டுக்கு இல்லைங்கிறதுனால அவங்க எது வேணால் கேட்கலாம். இப்போ சங்க இலக்கியம் அப்படிங்கும்பொழுது பாடல் வரிகள் எல்லாம் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை குறித்த ஒரு பார்வை தான் இந்த காணொளி. ஸோ இதை நல்லா படிச்சுட்டு மூல நூல்களை நல்லா படித்து கொண்டு சென்ற நண்பர்களுக்கு இந்த தேர்வு மிக அருமையான தேர்வு. நல்ல முறையில் இந்த வினாக்கள் எடுத்திருக்காங்க. இந்த வினாக்கள் எடுத்திருக்கிற இந்த நேர்த்தி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கும் எல்லளவுக்கும் குறை சொல்வதற்கோ இல்லையோ இப்படியோ அப்படியோன்னு சொல்வதற்கு இடமே இல்லை. அந்த அளவுக்கு மிக நேர்த்தியான ஒரு வினாத்தாள் அமைப்பு தான் இந்த யூஜிடிஆர்பிக்கான வினாத்தாள் அமைப்பு. இதில் சில வினாக்களை நம்ம பார்க்கலாம். அப்புறம் அடுத்த காணொளியில் நம்ம மீதி இருக்கிறத பார்க்கலாம். இதில் நம்ம பார்க்க போகிற வினாக்கள் எல்லாம் எந்த புத்தகத்திலேருந்து எத்தனாம் பக்கம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இதில் சொல்ல போகிறோம். இதனுடைய நோக்கமே மூல நூல்களினுடைய முக்கியத்துவத்தை நண்பர்களுக்கு நம்ம சொல்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஏன்னா நம்ம தமிழ்ச்சோலையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே எந்த தேர்வுனாலும் பிஜிடிஆர்பி ஆகட்டும், இல்லை நெட்செட் தேர்வாகட்டும், நீங்கள் மெட்டீரியல் மற்றதை நம்ம மூல நூல்களை படிங்க, அதற்கு பிறகு ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்ம அந்த மெட்டீரியல் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம கொடுத்த புக்கில் இருந்தே நிறைய வினாக்கள், எல்லா வினாக்களும் மூல நூல்களில் இருந்து தான். ஆனால் இது எங்கெங்கெல்லாம் நம்ம புத்தகத்தில் இடம்பெற்று இருக்கிறது அப்படிங்கிறது குறித்து நம்ம இன்னொரு காணொளி போட போகிறோம். கண்டிப்பாக ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் கொடுத்த மெட்டீரியல்லேருந்து என்ன கேள்வி வந்தது, நீங்கள் வச்ச டெஸ்ட் பேட்ச்லேருந்து என்ன கேள்வி வந்தது அப்படிங்கிறாங்க. அதுக்கான லிஸ்ட்டு நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம். அதை அடுத்த காணொளியில் கண்டிப்பாக நம்ம வெளியிடுவோங்க. இப்போ இந்த வினாக்கு பாருங்கள், தலையங்கத்தை செய்தித்தாளின் கருத்து கண்ணாடி என்று கூறியவர் அப்படின்னு ஒரு வினா கேட்டிருக்காங்க. எம்.வி. காமத், இது மாப்பா குருசாமி அவருடைய இதழியல் கலை அப்படிங்கிற புத்தகத்தில் 262ஆம் பக்கம் இது இருக்குங்க. அடுத்து அமிர்த வசனி, இதுலேயே நிறைய இருக்குது. அமிர்த வசனி, இந்த மாதிரி ஒரு எழுத்து மாற்றத்திலே நிறைய இதழ்கள் இருக்குது. அமிர்த வசனி அப்படி எவ்வகை இதழாக வெளிவந்தது அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் மாசு சம்பந்தன் ஐயா புத்தகத்தில் இருக்குது. இது நம்ம டிஆர்பி போர்டில்
அவங்க ரெஃபர் பண்ணியிருக்கிற புத்தகம் தான் மகளிர் இதழ். 149ஆம் பக்கம் இது இருக்குங்க. 1865ஆம் ஆண்டு வெளிவந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிறுகதை அமைப்பை பெற்ற முதல் நூல் அப்படிங்கிறது பரமார்த்த குருகதை. இது தமிழில் சிறுகதை வரலாறும் வளர்ச்சியும் புத்தகத்தில் 19ஆம் பக்கத்தில் இது இடம்பெற்றிருக்கிறதுங்க. கொட்டிச்சேதம் இது சிலப்பதிகாரத்தில் எந்த காண்டத்தில் இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது வந்து வஞ்சி காண்டம். நண்பர்களுக்கு எல்லாமே நல்லா இந்த காண்டத்தை வரி வரியாக படித்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நம்மளுடைய பயிற்சி வகுப்பில் இதெல்லாம் நம்ம நடத்தியிருக்கோம். வரிக்கு வரி விடாமல் நம்ம இதை நடத்தியிருக்கோங்க. ஸோ இது நடுகள் காதையில் இடம்பெறக்கூடிய ஒரு வரி, இந்த வரி. அடுத்தது, வானொலியில் நடிப்பதற்கென்றே எழுதப்பட்ட 10 நாடகத்தின் தொகுப்புன்னு ஒரு வினா கேட்டிருக்காங்க. தெல்லாற்று நந்தி தான் இதற்கான விடை. ஆறு அழகப்பன் ஐயா அவங்களுடைய புத்தகத்தில் நாடகத்தின் தோற்றம் வளர்ச்சியும் அந்த புத்தகத்தில் 251ஆம் பக்கம் இதற்கான விடை இருக்கிறதுங்க. அடுத்து, விவேக சிந்தாமணி மாதிதழில் தொடர்கதையாக வெளிவந்த புதினம் எது அப்படின்னு ஒரு வினா. இது பார்த்தீங்கன்னா கமலாம்பாள் சரித்திரம். கமலாம்பாள் சரித்திரம் இதுவும் நம்ம கொடுத்துருக்கிற புத்தகத்திலேயே இருக்குங்க. நம்ம தமிழில் சிறுகதை வரலாறு வளர்ச்சியும் இந்த புத்தகத்தில் 24ஆம் பக்கம் இது இருக்குது. மேலே இது போட்டிருக்கிறது 164/8 அப்படிங்கிறது நம்ம புத்தகத்தில் இது ஏன்னா நம்ம புத்தகத்தில் நம்ம இப்போ இறுதியாக நம்ம எல்லாருக்கும் கொடுத்தோம் பார்த்தீங்களா, நம்ம UGTRBக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஒரு 60% இதில் வரும்னு சொல்லி நம்ம புத்தகம் கொடுத்தோம். நிறைய நண்பர்கள் அதை வாங்கியிருக்காங்க. அந்த புத்தகத்தில் இந்த வினாக்கள் எங்கெங்கே இடம்பெற்றிருக்கிறது, எத்தனாம் பக்கம் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் நோட் பண்ணியிருக்கோம். அதுக்காகவே நம்ம தனியாக ஒரு காணொளி கண்டிப்பாக போடுவோம். ஒரே மூச்சில் படித்து முடித்திற்குரிய கதையே சிறுகதை என்று குறிப்பிட்டவர் யார்? எட்கர் ஆலன் போ. இதுவும் தமிழில் சிறுகதை வரலாறு வளர்ச்சியும் புத்தகத்தில் 8ஆம் பக்கத்திலேயே இது இருக்குங்க. முன்னாடியே இது இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் வரி. இது வந்து நாமக்கல் கவிஞர்களுடைய வரி. அவனும் அவளும் அப்படிங்கிற அவருடைய நூலில் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கிறது. பாரெல்லாம் நமது நாட்டின் பெரும் புகழ் பரப்பி மக்கள் போரெல்லாம் ஒடுங்க வேண்டும் அப்படின்னு பாடியவர். இது நாமக்கல் கவிஞர் அவர்கள் எழுதிய அவனும் அவளும் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறதுங்க. காணிக்காரன் பழங்குடி சமுதாயத்தில் பிலாத்தி என்பவர் யார் அப்படின்னு ஒரு வினா. இது பூசாரி. இதுக்கான விடை. இது பார்த்தீங்கன்னா தமிழக பழங்குடி மக்கள் அப்படிங்கிறது புத்தகத்தினுடைய பெயர். இது அகத்தியலிங்கம், டாக்டர் அகத்தியலிங்கம் அவர்களுடைய புத்தகம் தான் இந்த புத்தகம். இதில் இந்த வினாக்கான விடை இருக்கிறதுங்க. அடுத்து, பொம்மக்கா திம்மக்கா கதாபாத்திரங்கள். இது வந்து முத்துப்பட்டன் கதை. அடுத்து பார்த்திங்கன்னா டாக்டர் துளசி ராமசாமி குறிப்பிடும் நாட்டுப்புற தெய்வங்களின் வகைப்பாடுகள் எத்தனை? இந்த வினா டாக்டர் சக்திவேல் ஐயா அவங்களுடைய நாட்டுப்புறையில் ஆய்வு என்ற புத்தகத்தில் 229ஆம் பக்கம் இந்த கேள்விக்கான விடை இருக்கிறது. புதுக்கவிதையில் நெடுங்கவிதை வடிவில் வெளிவந்த படைப்பு மணி அவர்களுடையது தாங்க. 334 அடிகளை உடையதுங்க. அடுத்தது, உலக மொழிகள் அனைத்தையும் கணினியில் உள்ளடக்கும் எழுத்துரு ஒருங்குறி. எல்லாருக்கும் இது தெரிஞ்சது தான். நாடோடி இலக்கியம் எனும் நூலின் ஆசிரியர் கீவா ஜெகநாதனுங்க. இதுவும் சக்திவேல் ஐயா அவங்களுடைய புத்தகத்தில் 461ஆம் பக்கம் இதற்கான விடை இருக்கிறதுங்க. அடுத்தது, நம்ம தமிழில் முதலாக தாலாட்டு பாடல்களை பாடியவர் எல்லோருக்குமே தெரிந்ததான் பெரியாழ்வாருங்க. தமிழ்நாட்டு நாடோடி கதைகள் என்னும் தொகுப்பினை இது யார் அப்படின்னா இவங்களும் வந்து ராஜநாராயணன் அவர்கள் சக்திவேல் ஐயா புத்தகத்தில் 67ஆவது பக்கத்தில் இது இடம்பெற்றிருக்கிறதுங்க. அடுத்து ஒரு வரிகள் கொடுத்து கேட்டிருக்கிறாங்க. வையம் தருமும் வனம். இந்த வரிகள் பார்த்தீங்கன்னா ஆசிய ஜோதியில் இடம்பெற்றுள்ள வரிகள்ங்க இது. அடுத்தது, வார்த்தைய மணல் ஓசையே ஜாலம் என்ற கவிதை வரிக்கு சொந்தக்காரர் வந்து பிச்சமூர்த்தி. இது அவருடைய கிளிக்கூண்டு. இதை படித்தோம்னா நமக்கு தெரியும். அடுத்தது, மொழி முதல் எழுத்துக்களால் பாடல்களை தொடங்கும் கோவை. இந்த கோவை வந்து வறுக்க கோவை. இது நம்மளுடைய சிற்றிலக்கிய செல்வங்கள் நாவி ஜெயராமன் அவர்களுடைய புத்தகத்தில் 60ஆம் பக்கத்தில் இது இடம்பெற்றுள்ளதுங்க. அடுத்ததா, கல்கத்தா ஜேர்னல் என்ற இதழ் எத்தனை பக்கங்களை கொண்டதுன்னு ஒரு வினா கேட்டிருக்காங்க. மாப்பா குருசாமி ஐயா அவர்களுடைய இதழியல் கலையில் 52ஆம் பக்கம் இது இருக்குதுங்க. 8 இதற்கான விடை 8ங்க. அடுத்து பார்த்தோன்னா, பதிகம் என்னும் இலக்கிய வகையின் இலக்கணத்தை கூறும் நூல்களுள் சாவேசு அவர்களுடைய தமிழ் இலக்கண நூல்கள் அப்படின்னு ஒரு பெரிய புத்தகம் இருக்குதுங்க. அனைத்து இலக்கண நூல்கள், பாட்டியல் நூல்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கிய புத்தகம். மிக அருமையான புத்தகம். அதில் இருக்குது, பன்னீர் பாட்டியலில் இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இலக்கண இலக்கியங்கள் அனைத்தையும் பட்டியலிடும் நூல் அப்படின்னா தமிழ் விடுதூது தாங்க. அடுத்து, பல்வேறு நெல் வகைகளை கூறும் சிற்றிலக்கிய நூல் வந்து நம்ம முக்கூடர் பல்லில் இருக்குது. பக்கம் போட மறந்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா,
துரைமங்கலம் சிவப்பிரகாசர் நீரோட்ட யமக அந்தாதி அறிவு வெறிப்பித்து கொண்ட ஒரு புலவரை வெல்ல நீரோட்ட யமக அந்தாதி பாடியவர் துரைமங்கலம் சிவப்பிரகாசர் அப்படிங்கிறதுங்க. இந்த வினா பாருங்க, எந்த நூலில் போர்க்களத்தில் 700 யானைகளை கொன்றவனுக்கு பரணி பாடப்படும் என்ற கருத்து. இந்த கருத்து சிற்றிலக்கிய வகைகள் நூல்கள்லையும் இருக்கு, சிற்றிலக்கிய செல்வங்கள்லையும் இருக்கு. நம்ம பொன்னுசாமி ஐயா அவர்களுடைய சிற்றிலக்கிய வரலாறு புத்தகத்திலையும் இது இடம்பெற்றிருக்கிறதுங்க. பன்னிரு பாட்டியல் 7 தலை பெய்த 100 இபமே அடுகளத்து அப்படிங்கிறதுங்க. அடுத்து இந்த நகுலமலை குறவஞ்சி இந்த நூலை இயற்றியவர் பெயர். இந்த நகுலமலை குறவஞ்சிங்கிற நூல் பார்த்திங்கன்னா நம்ம சிற்றிலக்கிய செல்வங்களில் 204ஆம் பக்கம் இருக்குது. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இது எழுதியிருக்கிறார் நகுலமலை குறவஞ்சின்னு. ஆனால் ஆப்ஷனில் நகுலமலை குறவஞ்சி இல்லை. ஆனால் நகுலமலை குறவஞ்சி என்ற பெயரில் விஸ்வநாத சாஸ்திரியார் நூல் எழுதியிருக்கிறார். ஸோ வந்து இதுக்கு விஸ்வநாத சாஸ்திரியார் தான். இதை நம்ம எதுவும் கேட்க முடியாது. ஏன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளையும் இதில் கொடுத்துருந்து விஸ்வநாத சாஸ்திரியாரும் கொடுத்துருந்தா தான் நம்ம வந்து இல்லை இந்த சிலபஸில் இதுதான் இருக்குதுன்னு கேட்க முடியும். ஆனால் அது வந்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இதில் கொடுக்கல. ஆனால் சிற்றிலக்கிய செல்வங்கள் 204வது பக்கத்தில் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இருக்கிறதுங்க நமக்கு. அடுத்தது தனியே நின்று ஒரு பொருள் பயந்து முற்று பெறும் செயல் வந்து முத்தகச் செய்யுள் தனி நின்று முடியும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். தண்டி அலங்காரம்ங்க. இது தண்டி அலங்காரத்தில் வரக்கூடிய இது நம்ம புத்தகத்துலேயும் நம்ம புத்தகத்தில் நிறைய இந்த வினாக்கள் நம்ம கொடுத்துருக்கோம். அது நம்ம இன்னொரு காணொலியில் கண்டிப்பாக போடுவோம். கருவி கருத்தா உடன் நிகழ்வு இது 3ஆம் வேற்றுமை எல்லாருக்குமே தெரியும். 3ஆம் வேற்றுமை கருவி கருத்தா உடன் நிகழ்வு அதன் பொருளை இது வந்து நம்ம நூற்பாவில் படிக்கும் பொழுது இது நமக்கு ரொம்ப பயனுடையதாக இருக்குங்க. இப்போ நம்ம நூறுபா ஏன் படிக்கணும் அப்படின்னா, இப்போ 2வது நூறுபா அதன் பொருள் ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை ஆதியாகும். இப்போ 3வது நூறுபா ஆள் ஆண் ஓடு ஓடு கருவி கருத்தா உடன் நிகழ்வு அதன் பொருள் அப்படின்னு படிக்கும் பொழுது நமக்கு ஒரு கடுகளவு கூட ஐயப்பாடு இல்லாமல் முழுமையாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அந்த வினாவுக்கான விடையை நம்ம அடிக்க முடியுங்க. அதுதான். அடுத்தது பார்த்திங்கன்னா மகரத்தை இறுதியாக உடைய சொற்கள் பெரும் சாரிகள் அத்து மரத்தை மரம் கூட்டல் அத்து மரத்தை மரத்தின் அந்த மாதிரி அத்துச்சாரியும் இன்சாரியும் வருங்க. அடுத்து இதில் பாருங்கள் அன்னம் சேர்ந்த மிடற்றெழு வழியிசை கண்ணுற்று அடைய டேஸ் பிறக்கம். இது தொல்காப்பியம் பிறப்பியல்ல இருக்குங்க. 99வது நூற்பா. இந்த நூற்பா எகாரம் பிறக்கம் அப்படிங்கிறதுங்க. வஞ்சிக்கு புறனாக அமைந்த திணை எது? இது வந்து நம்ம தொல்காப்பியம் புறத்திணையல்ல இருக்கக்கூடிய நூற்பாங்க. இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். 64வது நூற்பாவாக இது இருக்கிறதுங்க. இதில் நம்ம மேலே இந்த 216வது புக் 1 போட்டிருக்கிறது நம்மளுடைய புத்தகத்திலிருந்து இது நம்ம காட்டியிருக்கோங்க. இது எல்லாருமே எழுதிடுவீங்க. இந்த பொறுத்துக்கு வந்து நாற்கவிராசன் நம்பி எழுதியது அகப்பொருள் விளக்கம், புத்தமித்திரனார் வீரசூழியம், ஐயனார் இதனார் புறப்பொருள் என்பாமலை, வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம். எல்லாருமே இதை வந்து நல்ல இந்த வினாவுக்கு எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அருந்திரை அளப்ப ஆரிய சின்னத்தோடு பெரும்பூன் மன்னன் பெயர்தலும் அதுவே. இது பேரான் வஞ்சிங்க. பேரான் வஞ்சிலே இப்போ சில துறைகள் வந்து 2 இதுவும் அது அப்படின்னு கொடுத்து அந்த துறைக்கு வந்து 2 கொழு 3 கொழுலாம் கூட இருக்கு. அந்த மாதிரி கொடுத்துருக்கிறது இந்த பேரான் வஞ்சி நம்ம சொல்லலாங்க. 3 அடியான முடிந்தெடுதோறும் அடிதோறும் அது வந்து இதுவும் நம்ம யாப்புங்க. யாப்பில் வெளி விருத்தம் இது நம்ம புத்தகத்தில் இந்த வரியை கொடுத்தே அப்படியே நம்ம கொடுத்துருக்கோங்க. இது அடுத்தது பார்த்தோன்னா ஆரியரசன் பிரகதத்தன் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது குறிஞ்சிப்பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சதான். நேரிரை முன்கை பற்றி இதுவும் குறிஞ்சிப்பாட்டில் 231வது வரி இந்த வரி. அடுத்து அகநானூற்றில் 2:8 என்று முடியும். இது எல்லாருக்கும் நண்பர்களுக்கு தெரிஞ்ச எளிமையான வினா தான் குறிஞ்சி. உலகம் உவப்ப வளநேர்பு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடல் கண்டாங்கு இது திருமுருகாற்றுப்படை. இதுவும் நண்பர்களுக்கெல்லாம் தெரிந்தது தான். இதெல்லாம் எளிமையான வினாக்கள் தாங்க. புள்ளங்காடனார் என்னும் புலவரால் பாடப்பட்ட நூல் கைநிலை. வழிபாதைகளை ஒரு சுற்றுலா வழிகாட்டி போல சுவையாக கூறும் நூல் வந்து இது நம்மளுடைய புத்தகத்தில் இப்போ ரீசெண்டாக கொடுத்ததில் நம்ம கொடுத்துருக்கோம். மலைபடுக்கிடாம். இந்த மாதிரி ரொம்ப எளிமையான வினாக்கள் நிறைய இருக்குது. நம்ம 10லாம் கேட்டிருக்காங்க, 10 இருந்தெல்லாம். இந்த மாதிரி ரொம்ப எளிமையான வினாக்கள் இதில் நிறையா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடினம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இதுதான் போர்ஷன் இதுதான் புத்தகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கொடுக்கப்பட்ட புத்தகத்தில் இருந்து தான் அவங்க வினாக்கள் கேட்டிருக்காங்க. நம்ம மூல நூல்களை சரியாக படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த வினா ரொம்ப அருமையான ஒரு வினாத்தாள். நண்பர்கள் இந்த காணொளி பார்க்குற நண்பர்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் அனுப்புகிறோம். நீங்கள் உங்களுடைய மதிப்பெண் உத்தேச மதிப்பெண்ணை நீங்கள் அதில் போட்டிங்க அப்படின்னா அதில் எவ்வளோ பேர் அதில் நீங்கள் பதிவிடுறீங்கிறத வச்சு நம்ம ஒரு 2 நாளில் நீங்கள் எவ்வளோ பேர் பதிவிடுறீங்க அதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா கண்டிப்பாக நம்ம ஒரு
தோராயமா எதுவுமே நம்ம உறுதியா எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா நெறைய பேர் வெளியில சொல்லுவாங்க மதிப்பெண். சில பேரு கொஸ்டின் பேப்பர் இன்னும் விடையே பார்க்காமயே இருப்பாங்க. பார்த்து அந்த மனநிலை அவங்களுக்கு ஒத்துக்காது. வேணாம் நம்ம வந்தா பார்த்துக்குவோம் அப்படின்னு பார்க்காம இருப்பாங்க. தவறுதலா பார்த்துருக்கலாம். அதனால வந்து நம்ம இவ்வளோ மார்க் வாங்குனா கிடைச்சிரும். இல்ல இந்த மார்க் வாங்குனா கிடைக்காது அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. அத வந்து அவங்கவங்க உண்மைத்தன்மை. நீங்க எவ்வளோ வாங்கியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாரி உண்மைத்தன்மைய ஒரு 50 பேர் சொன்னாங்கன்னா தான், நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஒரு கட் ஆஃப் போட முடியும். ஸோ, நீங்க அந்த கூகுள் ஃபார்ம்ல விருப்பப்பட்டவங்க நீங்க அந்த கூகுள் ஃபார்ம்ல உங்கள நான் வேற எந்த தகவலும் கேட்க மாட்டோம். பயந்துராதீங்க. உங்களுடைய ரோல் நம்பர் என்ன? அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டோம். ஜஸ்ட் உங்க பேரு, நீங்க எவ்வளோ மதிப்பெண் வாங்குறீங்க. அத மட்டும் எங்களுக்கு போட்டா போதும். மற்றபடி உங்களுடைய எந்த பர்சனல் தகவல்களையும் நாங்க அதில கேட்கல. அதனால இதில ஏதோ தகவல்கள் கேட்பாங்களோ அப்படின்னு நீங்க எதுவும் நெனச்சிற வேணாம். உங்க ரோல் நம்பரோ, இல்ல உங்க மற்ற எந்த டீட்டெயிலும் எங்களுக்கு வேணாம். நீங்க ஜஸ்ட் உங்க பேரு, நீங்க வந்து எவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க? எவ்வளோ மதிப்பெண் உங்களுக்கு ஒரு தோராயமா வருது? அப்படிங்கிறத மட்டும் நீங்க பதிவிட்டீங்க அப்படின்னா, நமக்கு அடுத்து ஒரு ஒரு நம்மளும் ஒரு தோராயமா இந்த மதிப்பெண் வாங்குனா நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஸோ அடுத்ததுல மீதி இன்னும் நிறைய வினாக்கள் இருக்கு. அது எது எதுலேருந்து எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். எந்த புத்தகம், அது எத்தனாம் பக்கம் அந்த இருக்கு அப்படிங்கிறத ஸோ அடுத்த காணொளியிலும் நம்ம அத தொடர்ந்து போடுவோம். தொடர்ந்து நீங்க தமிழ்ச்சோலைய பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு குடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.